தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு திருமுகனும் தேடாதனை தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். யார் சொல்கிறா? அப்பர் பெருமான். நபிகள் நாயகம் சொல்கிறத பாருங்கள். மூன்றாம் பிறையை காண சொன்னார். எது மூன்றாம் பிறை என்று கூறுகிறார் நபிகள் நாயகம்? மூக்கின் நுனி அறிந்தால் மூன்றாம் பிறை காணலாம். மூக்கு நுனி பிரம்மேந்திரத்தில் எண்ணம் வைத்தால் மூன்றாம் நாடி சுழுமுனை காணலாம் என்று கூறுகிறார். இந்த சுழுமுனை நாடியைத்தான் மூன்றாம் பிறை என்று கூறுகிறார். இடகலை, பிங்களை, சுழுமுனை, இந்த மூன்று நாடிகளில் மூன்றாவது நாடியைத்தான் மூன்றாம் பிறை என்று கூறுகிறார். மேலும் மூன்றாம் பிறை என்பது ஒளிவட்டம், அதுவும் புருவத்தில் காணலாம். திருமூலர் கூறுவதை கவனியுங்கள். மூலத்துவாரத்தில் முங்காரமிட்டு, மூலத்துவாரத்தை முங்காரமிட்டு, மூலத்துவாரம்னு என்னது? மூலாதாரம், தொப்புள் குடி, அதில் முங்காரமிட்டு அதில் நீங்கள் சிந்தித்து மேலே துவாரத்தின் மேல் மனம் வைத்தீர். மேலே துவாரம்னு என்னது? மேலே துவாரம் துவாதசம், அதாவது பிரம்மேந்திரம், அங்கே மனம் வைத்தீர். வேலத்த கண்ணைன்னு அந்த ரெண்டு கண்களை அப்படியே புருவ நடுவில் அப்படி வேல் மாதிரி அப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்திட்டு மேல் மனம் வைத்தீர். வேலத்த கண்ணை வெளியில் விழித்தீர். வேலத்த கண்ணை அங்கே வைத்து கொண்டு வெளியில் விழித்தீர் அப்படின்னு என்னது? பிரம்மத்தில் நீங்கள் எண்ணத்தை வைக்க வேண்டும். காலத்தை வெல்லும் சுருதி கருத்து இதுதானே அப்படின்னு சொல்கிறார். முங்காரமிட்டு என்றால் நம் காடுகளுக்கு சென்றால் துணியால் போர்வை போட்டு முங்காரமிட்டு அதில் படுத்து உறங்குவோம். அதுபோல் மூலாதாரத்தில் நம் எண்ணத்தை முங்காரமிட்டு மேலே துவாரத்தில் சிரசில் உள்ள சுழுமுனையில் வாயில் மேல் மனதை வைத்து கண்களை வேல்போல் ஒரே நோக்கில் மேல் நோக்கி வைத்து பார்த்திருக்க வேண்டும். காலத்தை வெல்லும், அதாவது மரணத்தை வெல்லும் உபாயம் இதுவே என்று கூறுகிறார். மனைவி ஸ்தானத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மனைவி ஸ்தானம் உள்ளவர்களுக்கு ஒரு உபதேசம். ஒரு புளிய மரத்தை மாமரத்தையாக மாற்ற முடியாது. அது புளிய மரமாகத்தான் வளர்ந்துள்ளது. இரண்டுமே புளிப்புத்தான் இல்லையா? புளிய மரத்தை மாமரமாக மாற்ற முடியாது. அதுவும் புளிக்க தான் செய்யும், மாமரமும் புளிக்க தான் செய்யும். அதை நீங்கள் எப்படி மாமரமாக மாற்ற முடியும்? ஒரு காலமும் முடியாது. மனைவிகள், நீங்கள் அந்த தவறை தான் செய்கிறீர்கள். எப்படியாவது அவரை இப்படி மாற்றி விடலாம், அப்படி மாற்றி விடலாம் என்று ஒரு காலமும் யாரையும் மாற்ற முடியாது. எது எப்படி வளர்ந்ததோ அது அப்படியே வளர்ந்துதான் தன் முடிவை அடையும். நீங்கள் செய்ய வேண்டியது புளிய மரத்தை எப்படி நன்றாக வளர்க்க வேண்டும் என்று தான் பார்க்க வேண்டும். அதை விடுத்து மாமர கனவுக்குள் செல்லாதீர்கள். புளிய மரத்துக்கு வேண்டியதை செய்து அது கொடுக்கும் பழத்தை உண்டு அதன் நிழலில் வாழ பழகுங்கள். அதுதான் சிறப்பு. நடக்காத நிகழ்வுக்கு காலமெல்லாம் உங்கள் நேரத்தை வீணாக்குகிறீர்கள். நாயை நரியாக மாற்ற முடியாது, நரியை நாயாக மாற்ற முடியாது. கொல்லாமை தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். கொல்லாமை தர்மம் என்பது என்ன? நம் இனத்தை நாமே கொலை செய்யக்கூடாது. நாம் இரத்த மாமிசத்தால் உண்டாக்கப்பட்டவர்கள். நம்மை போல் உள்ள இரத்த மாமிசங்கள் உள்ள எந்த உடலையும் கொல்லக்கூடாது. இங்கு யாரும் கொல்லாமை தர்மத்தை கடைபிடிப்பது கடினம். காரணம், நம் விடும் சுவாசத்தின் மூலமாக நிறைய அணுக்கள் இறக்கின்றன. நமது உடலில் தினமும் பல கோடி செல்கள் இறக்கின்றன. இதையெல்லாம் நாம் தடுக்க முடியாது. நாம் எதுவாக பிறந்தோமோ அந்த தர்மத்தை தான் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் கொல்லாமை. நடப்பன, ஊர்வன, பரப்பன இவையெல்லாம் நம் இனங்கள். நாம் நம் இரத்த இனங்களை கொல்லக்கூடாது. அதர்மம் செய்யும் உயிரினங்களை கொல்வது பாவம் ஆகாது. அரசன் 100 பேரை கொன்றாலும் பாவம் இல்லை. அது அதற்காக பிறந்து உள்ளது. அது அரச தர்மம். நீ ஒரு உயிரை கொன்றாலும் பாவம். இது மனித தர்மம். அதனால் தர்மத்தின்படி பாவத்தின் செயல் உண்டாகும். பணத்தின் தர்மம் அப்படித்தான். உங்கள் காசு பணம் ஒரு எல்லைக்கு மேல் செல்லாது. உங்கள் காசு பணத்தை உலகில் உள்ள எந்த ஜீவராசியும் வாங்கி செலவு செய்யாது. உலகில் உள்ள மரம், செடி, கொடி, மண், கல், மலைகள் மற்றும் எல்லா பொருளும் உங்கள் பணத்தை ஏற்றுக்கொள்ளாது. உங்கள் பணம் மனிதர்களால் மட்டுமே மாற்றக்கூடியது. பணம் சேர்ந்து விட்டால் முன்னேறி விட்டதாக, பணம் சேராவிட்டால் கடவுள் கண் திறக்கவில்லை என்று கூறி உங்கள் உயிரை காக்க மறந்து விடாதீர்கள். உயிர் பேண புண் உங்களை யார் சீண்டுவார்கள்? நீங்கள் வளர்த்த நகம், முடி கூட உங்களை சீண்டாது. சிந்தனை செய்யுங்கள். உடல் கண்ணுக்கு தெரிவதால் உடலை நீங்கள் என்று நினைத்து வளர்க்கிறீர்கள். உயிர் உங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. அதனால் உயிரை நீங்கள் வளர்க்க முடியவில்லை. இந்த உடல் நீங்கள் அல்ல, உயிர்தான் நீங்கள். இந்த உயிரை வளர்க்க பாருங்கள். உடலை விட்டு நாம் பிரிந்து விட்டால் உயிரில் கலந்து விடுவோம். பிறகு உயிர் வளர்வதை நீங்கள் உணரலாம். அந்த உயிர் பிரம்மசக்தியாக உருவெடுத்து பிரம்மத்தில் ஒடுங்கிவிடும். கண்ணுக்கு தெரியாத பொருளை காட்டுவதுதான் குருவின் வேலை. மற்றதை அறிய உணர நீங்கள் அதற்காக பாடுபட வேண்டும். இந்த உடலுக்கு நீங்கள் தேடும் மரியாதை, புகழ், அந்தஸ்து, கௌரவம், அழகு இதுதான் உங்கள் உண்மையான சூட்சும தேகத்தை மறைக்கிறது. உங்களது உயிர் எது என்று உங்களுக்கு காட்ட மறுக்கிறது. இந்த உடல்தான் நீங்கள் என்று நினைப்பதால் அதை தாண்டி நீங்கள் செல்ல முடியவில்லை. உங்களுக்குள் இருக்கும் மறைபொருளை ஒரு குருவால் தான் சுட்டு காட்ட முடியும். இந்த லோகத்தின் உடலை நீங்கள் என்று எண்ணாதீர்கள். இது சருகு, பழுத்தாள்.
உள்ளே தான் பழம் உள்ளது. அது தோலை விரிக்கும் போது தான் தெரியும். விதைக்குள் இருக்கும் வித்து நம் கண்ணுக்கு தெரிவதில்லை, அது முளைக்கும் போது தான் தெரியும். அதுபோல் உயிர் நம் கண்ணுக்கு தெரியாது, அது வளர்க்கும் போது தான் தெரியும். ஒரு நெல்மணி முளைக்க 6 மாதம் பாடுபட வேண்டும். ஒரு உயிர் ஜனிக்க எத்தனை மாதம் ஏற்ற வேண்டும்? தாய் 10 மாதம் நம்மை சுமப்பது போல் பிரம்மம் உன்னை மாத கணக்கில் சுமந்து உன்னை உயிராக ஜனிக்க வைக்கும். இந்த நிலை இந்த பூமியில் தான் செயலாற்ற முடியும். வேறு மண்டலங்களுக்கு இந்த தன்மை இல்லை. இந்த பூலோகத்தில் உள்ள நீர் எப்படி பனிக்கட்டியாக மாறுகிறதோ, நீராக இருந்தால் பருகலாம், பனிக்கட்டியாக இருந்தால் பருக முடியுமா? அதனால் அது முன்னர் நீராகத்தான் இருந்தது, பின்னர் பனிக்கட்டியாக மாறியது. அதுபோல் இங்கு உள்ள காற்று சுவாசிக்கும் தன்மையில் லகுவாக உள்ளது. மேலே சென்றால் அந்த காற்று இறுகி பனிக்கட்டி போல் ஆகிவிடும். இந்த காற்றை நாம் சுவாசம் செய்ய முடியாது. இந்த இறுக்கமான காற்றில் தன்மையில் தான் அண்டங்கள் எல்லாம் அப்படியே தாங்குகிறது. காற்று அதனை கீழே விழவிடாமல் பார்த்து கொள்கிறது. காற்று அதன் பொருளை சக் செய்து வைத்துக் கொள்கிறது. மேலே போய் நாம் அந்த காற்றை சுவாசம் செய்ய முடியாது. காரணம் அது கடினத்தன்மை ஆகிவிட்டது. இங்குதான் நாம் காற்றை சுவாசம் செய்ய உணர்ந்து செய்யுங்கள். வணக்கம்.